ஸோ நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க, இப்போ வந்து ஒரு பிளான், இப்போ ஒரு பூ, இந்த பிளான்ட் இருக்குப்பா, இந்த பிளான்ட்டுக்கு வந்து இது வந்து கேபிட்டல் டபிள்யூவா இல்லை கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூவான்றது தெரியல. அப்போ நம்ம இதை என்ன பண்ணோம், இந்த வெள்ளை கலர் பூ இது வந்து ரிசெசிவ் கேரக்டர், ஸ்மால் டபிள்யூன்னு இருக்குது. இதை போட்டு ஹோமோசைகஸ் ரிசெசிவ், இது அண்ணன் ஜெனடைப்பா இருக்குது. இதை போட்டு நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு எல்லாமே இந்த வயலட் கலர் ஃப்ளவராகவே வந்ததுன்னா இது வந்து ஹோமோசைகஸ் டாமினன்ட்ன்றது சொல்றோம். எல்லாமே கேபிட்டல், அதான் இது வந்து கேபிட்டல் டபிள்யூ இது அப்படின்றது சொல்றோம். இது வந்து இதே கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ இருந்ததுன்னா 2 வயலட் கலரும் 2 ஒயிட் கலரும் வரும். அப்போ இது ஹெட்ரோசைகஸ் பூ அப்படின்றது நம்ம வந்து இந்த டெஸ்ட் கிளாஸ் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இதுக்கு ப்ரெசென்ட்டாக நம்ம இந்த இதெல்லாம் பார்த்தாலும், இந்த லாலாம் அந்த அந்த இந்த ப்ரெசென்ட்டாக இந்த ரூல்ஸ்லாம் பார்த்தாலும் அது எல்லாமே வந்து இப்போதைக்கு என்ன சொல்றேன்னா வந்து லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன்ற மாதிரி நம்ம சொல்றோம்ன்றது லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா லா ஆஃப் டாமினன்ஸ் பற்றி நம்ம இப்போ நம்ம பார்ப்போம். The characters are controlled by discrete unit factor. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா அது வந்து ஒரு டிஸ்கிரீட் யூனிட், அதாவது இந்த ஃபேக்டர்ன்றது தான் கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற சொல்கிறது. இந்த ஃபேக்டர்ன்றதை வந்து பேரா இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து டிசிமிலர் பேரான ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். அதில் வந்து ஒன் மெம்பர் வந்து ஒரு பேர்னு இருக்குன்னா அதில் வந்து ஒன்று வந்து டாமினண்ட்டாக இருக்கும், அதர் வந்து ரிசசிவாக இருப்பாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா முதல்ல இங்கே என்ன சொல்கிறாங்க, இப்போ ஹைட்டுன்னு டாலுன்றது ஒன்று, அதான் ஹைட்டுன்றது இருக்குன்னா அதில் கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு இருக்கும். இது 2 பேராக இருக்கா. நெக்ஸ்ட் இதில் வந்து ஒன்று வந்து டாமினன்ட், கேபிட்டல் டின்றது டாமினன்ட், ஸ்மால் டின்றது ரிசசிவ், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ லா ஆஃப் டாமினன்ஸ் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா வந்து ஒன்லி ஒன் பேரண்டல் கேரக்டர், மூணா எப்படி காசு. இங்கே வந்து ஹைட்டுன்ற இந்த ஒரு கேரக்டர் தான் இங்கே குறிக்க வருது. F1 ஜெனரேஷன்லேயும் சரி, F2 ஜெனரேஷன்லையும் சரி. ஸோ இதில் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன், எக்ஸ்பிளைன் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன். ஸோ F2 ஜெனரேஷன்றதுல வந்து 2 கேரக்டருமே இதில் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு. டால்ன்றது கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு, ஸ்மால்ன்ற கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கும். ஸோ 3:1ன்ற ரேஷியோவில் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லா ஆஃப் செக்ரிகேஷன்றது இப்போ வந்து F1 ஸ்டேஜில் பார்க்காது, F2 ஸ்டேஜில் பார்த்தாலும் அது காரணம் என்னென்னா வந்து ஏன்னா நமக்கு இந்த பேரண்ட்ஸ் வந்து 2 அலீல்ஸ் இருக்குல்ல, அது வந்து கேமிட் ஃபார்மேஷன் அப்போ நம்மளுக்கு கேமிட் ஃபார்மேஷன்றது நடக்கும். அப்போ நமக்கு இந்த பேரா இருக்கிறது வந்து செக்ரிகேட் பண்ணும். கேமிட்ன்றது வந்து கேபிட்டல் டின்றது தனியாக பிரிஞ்சிடும், ஸ்மால் டின்றது தனியாக பிரிஞ்சிடும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா ஃபெர்டிலைசேஷன்றது நடக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நடந்தது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ஹோமோசைகஸ் பேரண்டாக இருந்தாங்கன்னா வந்து கண்டிப்பாக சிமிலராக தான் இருக்கும். பட் ஏன்னா வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் வந்து ஆல் கேமிட்மே சிமிலராக தான் இருக்கும். ஹெட்ரோசைகஸாக இருந்ததுன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து டூ கைண்ட் ஆஃப் கேமிட்ன்றதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒன் allele வித் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஹோமோசைகஸாக கேபிட்டல் டின்றது. ஸோ அது ஃபார்ம் பண்ணுறது கேமிட் வந்து சிமிலராக கேபிட்டல் டின்றது தான் சிமிலராக இருக்கா. பட் ஆனால் ஹெட்ரோசைகஸ் இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டின்றது வந்து 2 கேமிட்ன்றது ஃபார்ம் பண்ணதா கேபிட்டல் டி, அப்புறம் ஸ்மால் டின்றது ப்ரொடியூஸ் பண்ணதா, அதுதான் அங்கே சொல்லலாம். ஸோ இதனால நமக்கு வந்து F1 ஜென்ரேஷன்றதுல வந்து இந்த காட்டாதான கேரக்டர்ன்றது F2 ஜெனரேஷனில் 2 டைம் ஆஃப் கேமிட்டாக பிரிஞ்சு நெக்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ன்றதுல என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ வந்து பிஆல வச்சு ரிப்பீட்டடாக அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னா இதே மாதிரியே வந்து ஒரு டாக் இப்போ வந்து மற்ற இது இல்லாமல் பண்ணி பாருங்க. அதில் வந்து F1 பினோடைப்ன்றது வந்து பேரண்ட் 2 பேரண்ட் மாதிரி இல்லாமல் இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த டாக் ஃப்ளவர்ன்றதை எடுத்துருக்காங்க. இந்த ஸ்னாப் ட்ராகன்ன்றது சொல்லுவாங்க, இல்லைன்னா அரித்தீனியா மேஸ்பின்றது சொல்கிறாங்க. இது ஒரு குட் எக்ஸாம்பிள் ஃபார் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ன்றதுக்கு. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால் என்ன, அவங்க வந்து முழுசாக டாமினன்ட் பண்ணலை, அதுதான். ஸோ வந்து இப்போ வந்து ட்ரூ ப்ரீடிங், இப்போ வந்து கேபிட்டலர்ன்ற ஒரு ரெட் கலர் பூவையும் நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஸ்மால்ன்ற ஒரு ஒயிட் கலர் பூவையும் 2த்தையும் கிராஸ் பண்ணுறாங்க. அதோட ரிசல்ட் நமக்கு வந்து கேபிட்டலாக ஸ்மால் ஜினோடைப் சேம் தான், பட் பினோடைப் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா வந்து ஒன்று வந்து ரெட் கலரு, இன்னொன்று மற்ற 2 வந்து பிங்க் கலர் பூ, இன்னொன்று வந்து ஒயிட் கலர். ஸோ இந்த பிங்க் கலர் பூன்றது வந்து ஒயிட் கலர் மாதிரியும் இல்லை, ரெட் கலர் மாதிரியும் இல்லை.
ஸோ ரெண்டுத்துக்கும் இல்லாத கலராக வந்துட்டுல பிங்க் கலர்ன்றது அதுதான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஸோ கேபிட்டல் ஆரும் முழுசாக டாமினேட் பண்ணல, நெக்ஸ்ட் அதுமா ஸ்மாலர்ன்றதும் முழுசாக டாமினேட் பண்ணல, ரெண்டு பேரும் இன்கம்ப்ளீட்டாக வந்து டாமினேட் ஆயிருக்காங்க. அதுதான் இங்கே சொல்லுறது. ஸோ பினாடைப்ன்றது 1:2:1, ஜினோடைப்ன்றது 1:2:1, 3:1ன்றது நமக்கு வந்து பினாடைப்ன்றது வரலன்றது தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இங்கே காட்டியிருப்பாங்க. இந்த டார்க் ஃப்ளவர்ன்றது தான் இது. ஸோ ரெட் கலர் பூ இருக்குது, ஒயிட் கலர் பூ இருக்குது. அதில் ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பிங்க் கலரில் பூ வந்துருச்சு. கேபிட்டல் ஆர்ன்றது வந்து ரெட் கலர் பூவாகவும், கேபிட்டல் ஆர் ஸ்மாலர் ஹெட்ரோசைகட்ன்றது வந்து பிங்க் கலர் பூவாகவும், அண்ட் ஸ்மாலர்ன்றது ஒயிட் கலர் பூவாகவும் வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ பினாடைப் ரேஷியோ அண்ட் ஜினோடைப் ரேஷியோ ரெண்டுமே வந்து சேமாக வந்துருச்சு நம்மளுக்கு. பினாடைப்ன்றது மட்டும் மெண்டலோட அந்த சொன்னார்ல 3:1ன்றது பினாடைப் ரேஷியோன்றது. F1 ஜென்ரேஷனில் வந்து அவருக்கு வந்து முழுசாகவே அவருக்கு வந்து பிங்க் கலர் வந்து வந்துருச்சு உங்களுக்கு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில். F2 ஜென்ரேஷனில் ரேஷியோ ரெண்டு சேமாக, பட் ஆனால் வந்து அவர் வந்து 3:1ன்றது சொன்னார். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மற்ற எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ வந்து இப்போ ஒரு என்சைம் இருக்குது, அது வந்து ஒன்று வந்து நல்லா நார்மலாக வந்து என்சைம் வந்து நார்மலாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஒரு ப்ராடக்ட்னு வச்சுப்போம். ஓகே, அது வந்து இன்னொன்று வந்து என்சைமையே ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து இது பண்ணும்போது நமக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாராக என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணும்பா அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து நமக்கு ப்ரொடக்ஷன்றது கிடைக்குது. இது ஒரு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து வெரி காமன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன அன்மாடிஃபைடுன்றது வந்து கொஞ்சமாக வந்து என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அதான் இங்கே சொல்ல வராங்க. இந்த முழு கதை இதுதான். ஸோ கோடாமினன்ஸ்னால் என்னென்னா வந்து ரெண்டு பேரண்ட்டுமே வந்து டாமினேட் பண்ணிடுவாங்க. இன்பிட்வீன்னா வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், ரெண்டு பேருமே டாமினேட் பண்ணுறாங்கன்னா அதை நம்ம கோடாமினன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த கோடாமினன்ஸ் F1 ஜெனரேஷனில் போத் பேரண்ட்டுமே வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிறாங்க, அதுதான் கோடாமினன்ஸ். இதை நம்ம வந்து ஏபிஓ பிளட் குரூப்பில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஐ ஜீனன்றது ஒன்று இருக்குது, அதில் வந்து IA, IB அண்ட் I இந்த 3 அலீல்ஸ் இருக்குது. இந்த 3 அலீலில் வந்து IA அண்ட் IB இருந்ததுன்னா வந்து அவங்க வந்து உங்களோட பிளட் குரூப்புன்றது வந்து ஏ டைப்பாக வரும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து கோடாமினன்ஸ்க்கான எக்ஸாம்பிள் ஆனால் கரெக்டானது ஏபி பிளட் குரூப் தான். ஏ ஆன்டிஜன்றதும் அவங்க வந்து வந்திருக்கு, பி ஆன்டிஜனும் அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் கோடாமினன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ ஐஏ இருந்ததுன்னா வந்து ஏ பிளட் குரூப்பாக இருப்பாங்க, ஐஏஐபி இருந்ததுன்னா வந்து ஏபி பிளட் குரூப்பாக இருப்பாங்க, ஐஏ அண்டு ஸ்மால் ஐயா இருந்ததுன்னா வந்து அவங்க ஏ பிளட் குரூப் தான். அண்ட் ஐஏ ஐபி இருந்ததுன்னா அதான் ஏபி பிளட் குரூப். நெக்ஸ்ட் ஐபி ஐபிஆர் இருந்ததுன்னா பி பிளட் குரூப், ஐபி அண்ட் ஸ்மால் ஐயா இருந்ததுன்னா வந்து பி பிளட் குரூப், ஐன்னு இருந்ததுன்னா வந்து ஸ்மால் ஐயா இருந்ததுன்னா அது ஓ பிளட் குரூப். இந்த அடியில் ஐஏ அண்ட் ஐபின்றது இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற சுகர்ன்றது வந்து ஸ்மால் ஐயே இவங்ககிட்ட அதான் ரெசசிவ் அடியில் இந்த ஸ்மால் ஐன்றதே கிடையாது. ஸோ இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற சுகர்ன்றது வந்து இவங்களது வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மாக இருந்தது அப்படின்றது சொல்கிறாங்க. அண்ட் அதேமாதிரி இன்னொன்று என்னென்னா வந்து அந்த பிளட் குரூப்பில் வந்து அதான் ஸ்மால் ஐன்றதுல வந்து கிடையாது, ஸ்மால் ஐன்றது வந்து ரிசசிவ். ஸோ இதை மொத்தமாக டாமினேட் ஓவர் பண்ணிட்டாங்க இந்த ஐஏ அண்ட் ஐபி. ஸோ இவங்க வந்து ஒன் டைப் ஆஃப் சுகர்ன்றதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்லலாம். ஸோ ஏபிஓ பிளட் குரூப்ன்றது வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள். மல்டிபிள் அலீல்ஸ்க்கு ஒரு குட் எக்ஸாம்பிள். ஏன்னா மோர் தென் 2 அலீல்ஸ், அதாவது 3 அலீல்ஸ் இருக்காங்கல்ல சேம் கேரக்டர், இவங்க 3 பேருமே வந்து பிளட் குரூப்ன்றது தான். பட் ஆனால் வந்து 3 அலீல்ஸ் இருக்கு, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜீனை பற்றி இந்த அலீலை பற்றி தெரிஞ்சுக்கிறது நம்ம வந்து ஒன்று இல்லை 2 மோர் தென் 2 பேரை வச்சு தான் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியுன்றது தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ 2 அலீல்ஸ் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க இந்த கோடாமினன்ஸ்க்கு. அது என்னென்னா வந்து
இப்ப வந்து ஒரு பியா சீடு இருக்கு, பட்டாணி செடி.